ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த 8வது மாதத்தினுடைய முதலாம் ஆராதனையிலே இந்த ஃபர்ஸ்ட் வீக் சர்வீஸ்ல வந்திருக்கிறவங்க யாவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி திரளான ஆசீர்வாதங்களை தேவன் தருவாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் தேவன் உங்களை நிறை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இந்த 6ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த பின்பகுதியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த மாதம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை வலை கிழிந்து போக முடியாத மிகுதியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கை படகு. இன்றைக்கு பாடல் ஆராதனையில கூட 2 பாடல்களை பாடினாங்க. வாழ்க்கை படகு, வெறுமையான என்னுடைய படகு என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் அன்பின் சிகரம் என்று 5வது பாகமாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் இந்த ஆராதனை வேளையிலே இந்த பாடல் பகுதியிலே ஆண்டவர் இப்படியாய் நம்மை உணர்த்தினபடினால நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது ஒரு படகு, வலை என்பதும் ஒரு வாழ்க்கை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வலையாகிய வாழ்க்கை, உங்கள் படகாகிய வாழ்க்கை வலை கிழிந்து போகும்படியான மிகுதியான பரலோக ஆசீர்வாதங்களினாலே, பூமிக்குரிய நன்மைகளினாலே உங்கள் வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நிறைக்கத்தான் போகிறார். நீங்கள் கண்டு நீங்கள் பிரமிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அல்ல, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அவன் பிரமித்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். உங்கள் வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்ப போகிறார். அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்ப போகிறார். அன்பினாலே உங்களை நிரப்ப போகிறார். நிரம்பி வழிகிறதான ஒரு ஆசீர்வாதம், வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். ஆலையிலே திராட்சரசம் வழிந்தோடும், கலங்களிலே தானியங்கள் நிரம்பி வழியும், வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய நன்மைகளை, ஊழியத்திலே ஒரு பெரிய அறுவடையை, சபையிலே ஆத்துவ திரட்சியை,
தேவன் இந்த மாதத்தில் அவர் கொடுக்கத்தான் போகிறார். அல்லேலூயா. அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஃபயரா இருந்தாதான் அது மற்றவர்கள் என்ன செய்யும்? ஒரு நெருப்பு இன்னொரு இடத்துல இருக்கும்போது அது மற்ற இடத்த என்ன செய்யும்? பற்றி எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஃபயர் இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொல்றேன். ஃபயர் சொல்ல மாட்டீங்களா? இருக்குதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இல்லாதவங்க வாயை திறக்கல. பாத்தீங்களா? ஃபயர் இருக்கிறவங்க தான் அல்லேலூயா சொன்னாங்க. இப்ப ஃபயர் இல்லாதவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால சோர்ந்து போன ஒரு பாரத்தோடு இருந்த நேரத்துல ஒரு மனிதன் தனிமையான ஒரு அமைதியான ஒரு நீர்நிலையில மீன் பிடித்து கொண்டிருந்தான். வலையை போட்டிருக்கிறான். தூண்டில் இல்லை, வலையை போட்டு அந்த வலையில இருந்து மீன்களை ஒண்ணுனா எடுத்து, ஒரு சவுண்ட் இல்லை, எந்த ஒரு சத்தமும் இல்லை. அந்த ஒரு சொப்பனத்தை நான் பார்த்து எழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஆண்டவர் மீன்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னாரு. அதே வார்த்தையை தான் அன்றைக்கு சொப்பனத்துல ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு, நீ சோர்ந்து போகாத, நீ மீன்களை பிடிப்பாய் என்று கர்த்தர் பேசினதுனால இப்ப நாங்களே பயராகிறோம். என்ன பிரதர்? தோத்து நம்ம எதுக்கு இன்னொருத்தரை என்ன செய்யணும்? அது நமக்கு உண்டான உக்கரான வேலையை நாம செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானம் பண்ணி ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த சொப்பனத்தை பார்த்த பிறகு மிகுந்த ஒரு ஆறுதல், ஒரு அமைதி, மன அமைதி உண்டாச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்ததான சில காரியங்களை தேவன் எனக்கு காண்பிக்க தொடங்கினார். நேற்றைய தினத்துல ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொன்ன வெளிப்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில துரிதமாக நிறைவேறினது. அதாவது ஒரு 2-3 வருஷத்துல அந்த வார்த்தைகள் நிறைவேறினது. அதனால எனக்கு, நான் யாரையுமே பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி, அதாவது போய் முழங்கால் படிட்டு என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க நான் யாரும் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், சாந்தாம்மா வந்தா அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தோத்துறோம். சுகுமார் ஐயா வந்தார்னா அவரு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஒரு சில பரிசுத்தவான்கள் எனக்கு ஜெபிக்கும்படியாக நான் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆனா நேற்றுக்கு அந்த ஊழியக்காரரை சந்திச்சு அவரிடத்துல போய் முழங்கால் படிட்டு அவர் எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஏன்னா அவர் சொன்ன வெளிப்பாடுகள் திட்டமும் தீர்மானமா இருந்தது. ஒரு நாள் ஒரு நாள் மாலை வேளையில என்னுடைய மனைவி என்னிடத்துல வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள். வாக்குவாதம்னா அவங்களுள்ள வேதனையை கொட்ட ஆரம்பிச்சாங்க. வாவுசி நகர்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய இரும்பு கடை இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர், அந்த என்ன சொல்ல, கைலங்கடைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு எங்க வீட்டை சுத்தில ஒரே குப்பையும் ஒரே கூலமா மாத்தாருக்கும். ஒரு நாள் அவங்க டென்ஷன் ஆயிட்டு என்னைய வந்து இந்த குப்பை தொட்டியில இருந்து என்ன வச்சுட்டேன், இந்த ஊர் ஒரு குப்பை தொட்டி, இந்த குப்பை தொட்டியில என்ன வச்சுட்டேன். நான் சொல்லுவேன், பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்த நீ உன்னை கொண்டு வந்து இப்ப நான் இந்த குப்பை தொட்டியில வச்சுட்டேன் அப்படிலாம் நான் சொல்லி அன்னைக்கு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீ குப்பையில இருந்ததான் உன்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல. சரி ரைட்டு, ஜெபம் பண்ணிட்டு சமாதானம் ஆயிட்டு ஜெபம் பண்ணிட்டு காலையில ஆன்லைன் ப்ரேயர். அப்போ நம்ம ஆன்லைன் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணல, அந்த ஆன்லைன் ப்ரேயர்ல நாங்க ஜாயின் பண்றோம். அவர் பேசிட்டே இருக்கும் போது தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ ஒரு குப்பை தொட்டின்னார். அப்படியே சொன்னார், நீ ஒரு குப்பை தொட்டி, ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் உன் மேலதான் வந்து விழுது அப்படின்னு. ஜாய்ஸ், ஏன்னா நைட்டு தான் நாங்க அப்படி ஆர்குமெண்ட் பண்ணோம், வாக்குவாதம் பண்ணோம். காலையில அதே வார்த்தை நாங்க நைட்டு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் அவர் சொல்றாரு. எங்களை அவர் பார்த்ததும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. விழட்டும் விழட்டும், எல்லா குப்பைகளும் வந்து என்ன செய்யட்டும், உன் மேல விழட்டும் அப்படி சொல்லி சில தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னபடியே அந்த வாவுசி நகர்ல இருந்து கிளம்பி ஒரு சொந்தமான இடத்தை வாங்கி வீட்டை கடை, எந்த விதமான அனுகூலமான கதவுகள் இல்லை, சாத்தியமான கூறுகள் எதுவும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வில்பர்ட் பிறந்து ஒரு 3.5 வருஷம் இருக்கும். 3.5 வருஷத்துலதான் நாங்க இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறானே அப்படி சொல்லி டாக்டரை செக் பண்ண டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். செங்கல்பட்டுல இருந்த டாக்டர் சொன்னாங்க, இவன் வந்து நார்மல் சைல்டு கிடையாது, இவனை நீங்க ஸ்பெஷலா தான் நீங்க ட்ரீட் பண்ணணும், இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நீங்க முட்டுக்காடுல இருக்கிற நிப்மட்ங்கிற ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துன்னு போங்க அப்படி. நாங்க அங்க போய் 2 நாள் அசஸ்மெண்ட் பண்ணி சொன்னாங்க, இவன் நார்மல் கிடையாது, இவன் 3 வயசு தான், 3.5 வயசு ஆகுது, ஆனா இவனுடைய மனதளவில் இவன் இன்னும் 1.5 வயசு குழந்தை தான்.
அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கலக்கத்தை உண்டு பண்ணதுனால இரவெல்லாம் தூக்கம் இல்லாம மிகுந்த வேதனையோடு நாங்க வீட்டுல இருந்த போது அதிகாலை ஜபத்துல மறுபடியும் அதே ஊழியக்கார் வர்றாரு. அதே ஊழியக்கார் வந்து அவர் பேசுறாரு, உனக்கு 2 காரியம் சொன்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதிரி நான் போய் வேலை செஞ்சு ரொம்ப பாடுகள் மத்தியில இந்த வேலை என்னால செய்ய முடியல, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு துன்பப்படுறேன், அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பையனை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஏன் ஆண்டவரை எப்படி எல்லாம் சோதிக்கிறீங்க சொல்லி மிகுந்த மன வேதனையில இருக்கும்போது காலையில அவர் சொல்றாரு, நீ வேலைக்காரன் இல்ல, நீ குமாரன் அப்படி சொல்றாரு. நீ வேலைக்காரன் இல்ல, நீ குமாரன் அப்படி பேசுறாரு. எனக்கே டைரக்டா பேசுறாரு. அது மாத்திரமல்ல, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அந்த 2 பிள்ளைகளோட 2வது பிள்ளைய குறிச்சு மிகுந்த வேதனையில இரவெல்லாம் தூங்காம நீ இருக்கிற அப்படின்னு வெளியரங்கமா அப்படியே தெளிவா பேசுறார். அப்பதான் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து அவரை சந்திச்சு அவரிடத்துல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்தது. அது இவ்வளவு நாள் எனக்கு அது கிட்டல. நான் பார்ப்பேன், அவரை பார்த்தா ஒரு பயம் வரும். ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியல, அவரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். அதனால அவரை சந்திக்க மாட்டான். நேற்றுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் பிரசங்கத்துல துணிஞ்சு சொல்லிட்டேன், ஐயா உங்களை நான் வந்து பார்த்து ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா பிரசங்கத்திலே சொல்லிட்டேன். அவர் வெயிட் பண்ணி இருந்து கடைசியா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், ஊழியத்தை குறித்து மிகுந்த மன வேதனையில இருக்கிற, அடுத்த பரிமாணத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு கர்த்தர் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தீர்க்க தரிசனமா நான் எதுவுமே சொல்லல, ஆனா அவர் சொல்றார், ஊழியத்துல நடக்கிற சபையில காரியங்களை குறிச்சு மிகுந்த மன வேதனையில இருக்கிற, அடுத்த நிலைக்கு உன்னை கர்த்தர் கொண்டு போறாரு அப்படி சொல்லி, நீ என்ன தேடுவ, ஜனங்கள் உன்னை தேடுவாங்க அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. அப்போ இந்த சொப்பனத்தை பார்த்ததும் நானும் சபையில 2 வாரமா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பிரசங்கம் பண்ணதும் அவர் சொன்ன காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு இந்த வசனத்தின்படி, ஆண்டவரை முழுவதும் பிரயாசப்பட்டு இத்தனை வருஷங்கள் பிரயாசப்பட்டு ஒரு நன்மையை நாங்கள் காண முடியலையே, சபையில ஒரு மீனும் அகப்படலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த போது ஆண்டவர் திரளான மீன்களை வலைகையில் கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக 2 படகுகளை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த 2 படகுகளும் நிரம்பும்படியாக நமக்கு 2 படகுகள் இருக்கு. அல்லேலூயா. இந்த 2 படகுகள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக படகுகளை சைகை காட்டி அழைக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பல கோணங்களிலே பல பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் கூட சற்று வித்தியாசமான கோணத்திலே நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கெனசரேத்து என்கிறதான கடல் அருகே நான் அன்றைக்கு கேட்டிருந்தேன், கடல் என்பதற்கும் சமுத்திரம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடல் என்பது நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற தண்ணீர். கடல் என்று சொன்னா நிலப்பரப்புக்கு உள்ள ஏரிகள். தமிழ்நாட்டிலே பெரிய ஏரி எதுங்க? உலக ஏரியா? உளவாய் ஏரியா? செம்பரம்பாக்கம் ஏரி தான் தமிழ்நாட்டுல பெரிய ஏரி. அது போல சவக்கடல், உப்பு கடல் சொல்றாங்க இல்லையா, கருங்கடல், கலிலேயா கடல், இது போல 7 கடல்களை தேவன் உருவாக்கி வச்சிருந்தார். அதுல ரொம்ப சின்ன ஒரு கடல் தான் இந்த கலிலேயா கடல். இதனுடைய அளவு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா ரொம்ப குறைவுதான். நீங்க யாராவது நெட்ல போட்டு பாருங்க. நீங்க இதனுடைய நீள அகலம் பைபிளுடைய அட்டை படத்துல பின்னாடி போட்டிருப்பாங்க அந்த கலிலேயா கடல். அதுல பாருங்க, ரொம்ப ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் நீளம். அகலம் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு நீர் பரப்பு. பூமிக்கு உள்ள இருக்கிறது, பூமிக்கு உள்ள இருக்கிறது, அதாவது நிலப்பரப்புக்கு உள்ள இருக்கிறது கடல், நிலப்பரப்புக்கு வெளியே இருக்கிறது சமுத்திரம். புரியுதுங்களா? ஒரு பெரிய நீர் பரப்பு நிலத்துக்கு, லேண்டுக்கு வெளியே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சமுத்திரம். இந்த கடல்ல ஆண்டவர் இந்த கலிலேயாவில இருக்கிற இந்த கெனசரேத்து கடல், இந்த கெனசரேத்து சொன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கிண்ணறம் இருக்கு பாத்தீங்களா, கின்னார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி யாழ்ப்பாணம் சொல்றாங்க இல்லைங்களா, யாழ் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், யாழ்ப்பாணம். அது மாதிரி கடல் நகரா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு யாழ் கடல் இருக்கலாம், அந்த மாதிரி கிண்ணறம் கடல் அந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்ந்த ஒரு பேர் தாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலிலேயா கடலும் இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல
ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கின ஆரம்ப நாட்கள்ல அவர் இந்த கெனசரேத்து கடல் அருகே வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணி வராங்க. ஏன்னா ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு பக்கம் அற்புதங்கள் நடக்கிறது, ஒரு பக்கம் ஹீலிங் நடக்கிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் பேசுறாரு. மகா ஆழமா ஒரு 13-14 வயதிலே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இப்படிப்பட்ட ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கும்படியாக அவரை எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 படகுகளை அங்கே கண்டார். அந்த 2 படகுகளில ஒன்றிலே ஏறினார். முதல்ல இங்க 2 படகுகள் என்று சொல்லும் போது அந்த 2 என்னாலே ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு 2 சபைகள் இருக்கு, அதுபோல 2 படகுகள். இந்த 2 என்று சொல்லும் போது போன மாசம் எல்லாம் 7 சம்பூர்ணம். 7னா சம்பூர்ணம். 7ஆம் மாதத்திலே சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாருடைய ஜபமும் அப்படிதான் இருந்தது. 7ஆம் நாளிலே இல்லையா, 7ஆம் மாதத்திலே 7ஆம் வருஷத்திலே இப்படிதான் 7 பைபிள்ல வருது. அது போல 2லயும் சில மகத்துவம் இருக்குங்க பிரியமானவர்களே. உன்னத பாட்டுல நாம பார்க்கிறோம், சூலமித்தியில் என்னத்தை காண்கிறீர்கள்? யாருக்கா தெரியுமா? சூலமித்தியில் என்னத்தை காண்கிறீர்கள்? அவள் 2 பரிவாரங்களுக்கு 2 கூட்டத்திற்கு சமானமானவள் என்று 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல நான் பார்க்கிறேன். வாசிங்க. அந்த 2 படகுகள், அந்த 2 என்றால் என்ன அதை நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? 2 சேனையின் கூட்டத்திற்கு சமமானவர். சூலமித்தியால் என்று சொன்னால் அவள் ஒரு கிராமத்து பெண் என்று சொன்னேன். சூலமித்தியால் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா பூரணமானவள். சூலமித்தி என்றால் பூரணமானவள் என்ற அர்த்தம். 2வது சமாதானம் உள்ளவள் என்ற அர்த்தம். இப்படி சொல்லலாம். சூலமித்தியால் என்றால் சமாதானத்திலே பூரணம் உள்ளவள். சபையானது சூலமித்தினா சபையிலே சமாதானம் பூரணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையை குறித்து எருசலேம் என்றும் சொல்றாங்க. எருசலேம் என்று சொன்னால் எரு என்றால் பூரணம். ஜெருசலேம்னா ஜெரு என்றால் பூரணம், சாலேம் என்றால் சமாதானம். சில வேற மார்க்கத்தார்கள் மற்றவர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க? சாலும் அலைக்கும் சொல்றாங்களா, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சலாம் அலைக்கும்னு சொல்றாங்க. அது நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம தோத்திரம்னு சொல்றோம். அது கூட சொல்ல மாட்டோம். மூஞ்ச உன்னை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு போயின்னு இருக்கிறோம். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்றான். ஆனா ஒருத்தரை பார்த்து வாழ்த்து சொல்லணும்னா ஐயோ மூஞ்சி அப்படியே கொடையலாம். சிலர்லாம் மார்க்கெட்ல பார்ப்பேன், அப்படியே போவாங்க. பழைய விசுவாசிகள் எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா அந்த கொடை அப்படியே இப்படி இறங்கும் பாருங்க, முகத்தை மறைச்சு அப்படியே போவாங்க. முகநாடி வேறுபடுது. காயினுடைய முகநாடி என்ன செய்துப்பா வேறுபடுது. வேறுபடட்டும். அல்லேலூயா. சமாதானம். சபையானது சமாதானத்துல இருக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் எருசலேம் சமாதானம். இந்த 2 சேனைக்கு சமமானவள். அல்லேலூயா. இந்த 2 சேனை இப்படி சொல்றேன் நானு. சபையே 2 சேனை தான். இந்த பக்கம் ஒரு சேனை உட்கார்ந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு சேனை உட்கார்ந்துருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த சபையில நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? அவள் 2 சேனைக்கு சமமானவள். இப்படி சொல்ற 2 சேனை என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரங்க சபையில ஊழியம் செய்யற ஒரு கூட்டம் இருக்கு, அது ஒரு சேனை. வந்து ஆராதிச்சுட்டு போற ஒரு விசுவாச கூட்டம் இருக்கு, அது ஒரு சேனை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த சேனையில்? ஊழியக்காரங்க சேனையில இருக்கிறீங்களா இல்ல விசுவாசிங்க சேனையில இருக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க. நீங்க எந்த சேனையில இருக்கன்னு கேளுங்க. தெரியலையாமா? எதுல இருக்கான்னு எடுக்க தெரியலையே. சில ஆளுங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறேன்னு 2 படகுகள். அந்த 2க்கு தான் சொல்றேன். 2 என்று சொன்னால் 2 சேனைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 சேனை இன்னொரு இடத்துல வேதத்துல நான் பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? 2 யாக்கோபு தேவனுடைய சேனையை சந்திக்கிறான். தேவனுடைய சேனையை சந்திக்கும் போது அங்கே மக்னாயிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்னாயிம் என்று சொன்னால் 2 சேனைகள் என்ற அர்த்தம். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம்.
யாக்கோபு அவர்களை கண்டபோது யாரை சந்தித்தானா? யாரை சந்தித்தானா? அவன் தேவனுடைய தூதர்களை சந்தித்தானா? அந்த தூத சேனையை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை என்ன? இது தேவனுடைய சேனை அல்லாமல் இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்று சொன்னால் 2 பரிவாரம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். மக்னாயிம் என்று சொன்னா 2 பரிவாரம், 2 சேனைகள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 2வது வசனத்துல இந்த வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது வார்த்தையை பாருங்க, 2வது வசனம். அடுத்த வசனம். போதுங்க. நான் இந்த மக்னாயிம் என்று சொன்னால் 2 சேனை. ஒரு சேனையில 60,000 பேர் இருப்பாங்களா. மக்னாயிம் என்று சொல்றத அந்த வார்த்தையை நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. மக்னாயிம் என்ற ஜெயம் பெற்ற ஒரு ராஜா. மக்னாயிம் என்றால் ஜெயம் பெற்ற ஒரு ராஜா 2 சேனையாக பிரிந்து சந்தோஷமாக ஆடி பாடி அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்றாங்களே, வாகை பூவை சூடி, வாகை வெற்றி வாகை சூடி. வாகை என்பது ஒரு பூ இல்லையா? வெற்றி பெற்றவர்கள் அந்த ராஜாக்கள் இந்த வாகை பூவை சூடி நடனம் பண்ணி வருவார்கள் என்று தமிழ் இலக்கியத்துல பார்க்கிறோம். அதுபோல மக்னாயிம் என்று சொன்னால் வெற்றி பெற்ற ராஜா, யுத்தத்திலே ஜெயாலியாய் மாறினவன் 2 பிரிவாய் பிரிஞ்சு நடனம் பண்ணி வருவார்களா. அந்த 2 சேனைக்கு தான் மக்னாயிம் என்ற பேர். அல்லேலூயா. அப்படின்னா 2 படகுகள், அப்படியா 2 சேனைகள். அந்த 2 சேனை வெற்றி பெற்ற ஒரு சேனையாக இருக்க வேண்டும். தேவனுடைய மக்னாயமாக இருக்க வேண்டும். சூலமித்தியால் 2 சேனையாய் இருக்கிறாள். அவள் சமாதானத்திலே பூர்ணமுள்ளவளாய் காணப்பட வேண்டும். சபையானது சமாதானத்திலே பூரணமான 2 சேனையாக இருக்க வேண்டும். சபையானது மக்னாயிம் என்கிற வெற்றி பெற்ற 2 சேனையாக இருக்க வேண்டும். ஒரு சேனையில 60,000 பேர் இருப்பாங்களா. மக்னாயிம் என்றால் ஒரு சேனையில 60,000 பேர். அன்றைக்கு யாக்கோபு எத்தனை சேனையை பார்த்தா? 2 சேனையை பார்த்தான். அப்படின்னா எவ்வளவு தூதர்களை அவன் பார்த்தான்? 1,20,000 தூதர்களை இன்றைக்கு பார்த்தானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே நாம் கடந்து போகணுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம எல்லாரும் 2 சேனைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 2 குறித்து இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 படகு என்பதற்கு இந்த 2 காரியங்களை சொல்றேன். இந்த 2வது காரியம் என்னவென்றால், ஒன்று 2 சேனை. 2வது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த பண்டிகைகளுடைய காரியங்களை பார்த்தோம். நாம ரொம்ப பண்டிகைகளை குறித்து அதிகமாக நாம் தியானித்தோம். 7 பண்டிகைகளிலே 2வது பண்டிகை, ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது எப்படி இருக்கிறீங்க பாரு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சண்டையில முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்பதான் ஒரு 3 மாசம் ஆகுது இந்த பிரசங்கத்தை பண்ணி. முதற் பலன்களின் பண்டிகை. அல்லேலூயா. ஒன்று இயேசுவின் பஸ்கா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? முதற் பலன்களின் பண்டிகை. அல்லேலூயா. இந்த நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, பரவாயில்ல. இப்போ இந்த முதற் பலன்களின் பண்டிகை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யணும்? ஒரு மரக்கால் மாவு எடுத்து அதுல 10ல் 2 பங்கை கொண்டு வர வேண்டுமா. வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலே. அல்லேலூயா. முதற் பலன்களின் பண்டிகையில நம்முடைய வாசஸ்தலத்துல
ஒரு மரக்கால் மாவு எடுக்கணும். அந்த ஒரு மரக்கால் மாவுல 10ல் எத்தனை பங்கு? 2 பங்கு. நம்ம ஏதோ லகுவா சொல்லிட்டு இருக்கிறோம். சபையில நிறைய பேர் தியாலஜனா மாறிட்டு ரொம்ப விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மரக்கால் மாவுல 10ல் 2 பங்கு அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஒரு மரக்கால் மாவு எடுத்து, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அதை 10 கூறா பிரிக்கணும். எல்லாம் சமமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். 10 கூறா பிரிச்சு அதுல 2 பாகத்தை எடுக்கணும். ரெண்டுமே கரெக்டா இருக்கணும், ஒரே கால்குலேஷன்ல இருக்கணும். எடுத்து 2 அப்பமும் ஒரே வெயிட்ல, ஒரே அதுல புலி பாகம் பண்ணப்படுதல் அதெல்லாம் இப்ப பேசுனா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால இப்ப நீ ஹாப்பி மூட்ல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உற்சாகமாவே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறேன். அதனால மேலோட்டமாவே நான் சொல்லிடுறேன். அது இந்த புளிப்பு, அந்த பாகம் பண்ணப்படுதல் அதுக்கெல்லாம் நான் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10ல் 2 பங்கு என்பது எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? 10ல் 2 பங்கு நியாயப்பிரமாணம் 10. அல்லேலூயா. அந்த 10க்குள்ள இருந்து இயேசு 2 பிரமாணத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் எத்தனை? 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளை தேவன் மாற்றி 2 கட்டளைகளா கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் 2. அந்த 2 படகுன்றது அந்த 2, அதுதான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கென்று முதல் பலன்களை செலுத்தும் பொழுது 2 அப்பங்களை நாம அங்கே பார்க்கிறோம். ஆகவே இன்மணி 2 சொல்லி பேசிட்டே போலாம். நம்ம சப்ஜெக்டுக்கு நம்ம வருவோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல வெறுமையான ஒரு படகை நாங்க பார்க்கிறோம். வெறுமையான ஒரு படகு. 2 படகும் அங்க வெறுமையா தான் இருக்கு. ஏன்னா ராத்திரி எல்லாம் அங்க பிளான் பண்ணியும் ஒர்க் பண்ணியும் அதுல என்ன செய்ய முடியல? ஒரு மீனை என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை வெறுமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. அது அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க பிரியமா, நிராசைகள், அநேகருடைய வாழ்க்கையில வறுமைகள், அநேகருடைய வாழ்க்கையில தரித்திரங்கள், ஒன்றுமே இல்லாத எம்டி ட்ரையான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபையில அநேகர் அப்படி இருக்கிறாங்க. என்னோட கூட பேசுகிறவர்கள் அநேகர் வெறுமையான சூழ்நிலைகளை சொல்லி பேசுகிறாங்க. இன்றைக்கு வெறுமையான அந்த படகா இருந்தால் இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கு அந்த வெறுமையான படகை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏறின படகு எப்படிப்பட்ட பெருமைய படகா இருந்தது? வெறுமையான படகா இருந்தது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல உங்க படகு வெறுமையா இருந்த போதுதான் இயேசு உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நிறைவாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் படகு என்ன செய்து? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதங்களினால உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஒரு காலத்துல நான் வெறுமையா இருந்தேன், ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாம இருந்தேன், ஒரு காலத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வழி இல்ல. இந்த வெறுமையான இந்த படகை போல நான் காணப்பட்டேன். அல்லேலூயா. வெறுமையா இருக்கும்போது இயேசுவுக்கு இடம் கொடுங்க. அவர் ஆமென் சொல்லுங்க. வெறுமையா இருக்கும்போது உங்க வாழ்க்கை என்கிற படகுல இயேசுவுக்கு இடம் கொடுங்க. வாழ்க்கை என்பது ஒரு படகு. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு படகு போல இருக்கிறது. பைபிள் சொல்லுதுங்க, சிலர் நல்மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ கவிஞன் இப்படியா சொன்ன, அலைமோதுகிற ஆழ்கடலில் அடியேன் நான் ஒரு சிறு கப்பல், ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமையாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய கப்பலை ஒரு சிறிய சுக்கான் என்ன செய்தான்? கண்ட்ரோல் பண்ணதா பைபிள் சொல்லுது. அதுபோல சரீரத்தை இந்த நாவு என்கிற சுக்கான் தான் என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ வாழ்க்கை என்பது என்னது? ஒரு படகு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போட். வாழ்க்கை என்பது ஒரு கப்பல், ஒரு ஓடம், தண்ணீர் மேல டிராவல் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் தான் லைஃப். ட்ரெயின்ல ஏறினீங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா பாதியில என்ன செஞ்சிடலாம்? இறங்கிடலாம், தச்சிடலாம். பிளைட்ல ஏறுறீங்க, பிளைட்ல கூட பிரச்சனை ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துல பேக் டு பேன் என்ன செஞ்சிடறான்? திருப்பிடுறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கப்பல்ல போறீங்க, கப்பல்ல போனவனே ஏதாவது பிரச்சனை அப்படி சொன்னா இறங்க முடியாது, திரும்பி வர முடியாது. இந்த விசுவாச யாத்திரையில நீங்க இந்த விசுவாசம் என்கிற கப்பலை நீங்க ஏறிட்டீங்க. இந்த மார்க்கம் என்பது ஒரு விசுவாச கப்பல். இதுல நீங்க ஏறிட்டீங்க சொன்னா இந்த கேப்டனை நீங்க நம்பித்தாகணும். புயல் அடிச்சாலும் அலை அடிச்சாலும் சொல்ல மாட்டீங்களா?
மூழ்கி போக மாட்டீங்க. இந்த கேப்டன் சர்வ வல்லமை உள்ள கேப்டன். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன். உங்களை போய் சேர வேண்டிய நேரத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. தாவீது இப்படியே பாடுறான், அலைகள் கொந்தளிக்கிறது, சமுத்திரம் கொந்தளிக்கிறது. இல்ல, அவர் என்ன செய்யறாரு? கொந்தளிக்கிற அலைகளை அமிழ்த்துக்கிறார், கொந்தளிக்கிற கடலை என்ன செய்யறாரு? அமிழ்த்துக்கிறார். அமைதல் உண்டானது நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெறுமையா இருக்கிற அந்த படகுல இயேசு ஏறினார்னா அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நீங்க வெறுமையா இருக்கும் போது ஆண்டவருக்கு உங்க போட்டை கொடுத்தீங்கன்னா அதை நிறைவாய் மாற்றி அது அமிழ்ந்து போகத்தக்கதாக உங்கள் வலைகள், உங்கள் பிரயாசம் என்கிற வலைகள், உங்க வேலை என்கிற வலை, உங்களுடைய பிசினஸ் என்கிறதான வலை, உங்கள் படிப்பு என்கிறதான வலை, நீங்கள் என்னெல்லாம் பிரயாசப்படுகிறீர்களோ அதையெல்லாம் கிழிந்து நிரம்பி வழியத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க ஒன்றை கொடுத்தா ஆண்டவர் திரும்பவும் அதை வெறுமையா கொடுக்க மாட்டாரு. வெறுமையான ஒன்றை நீங்கள் கொடுப்பீர்கள், அதை நிறைவுள்ளவராய் மாற்றி தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்தான். பேதுரு அன்றைக்கு அந்த வெறுமையான படகை கொடுத்தான். பேதுருவினால கிரகிச்சு பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் அங்கே செய்தார். பேதுரு சொல்றான், பிரமிப்படைஞ்சா, எல்லாரும் பிரமித்தார்கள். பிரமித்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். அவன் அலறி போயிட்டான். இப்ப செய்யற இந்த சின்ன அற்புதமே உனக்கு பிரமிப்பா இருக்குதுன்னா, பேதுருவே, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு மினிஸ்ட்ரி உனக்கு வச்சிருக்கிறேன், இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறேன். வலைகள் கிழிந்து போகிற ஆசீர்வாதம் இன்றைக்குன்னா இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் போதகம் பண்ணினார். 4வது வசனத்துல போதகம் பண்ணினார். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன் அந்த படகு வெறுமையா இருந்தது? இதுதான் இன்னைக்கு தீம். ஏன் இந்த படகு வெறுமையா இருந்தது? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஒரு சின்ன கடல் தானே, சுத்தி சுத்தி வலைய போட்டோம். ஏன் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல? ஏன் உங்க வாழ்க்கையில் இப்படி வெறுமை? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியல? இவ்வளவு ஜெபம் பண்ணி ஏன் ஒரு சமாதானம் பெற முடியல? ஏன் இந்த படகு வெறுமையா இருக்கு? எனக்கு தெரியும், இங்க இருக்கிற அநேக படகுகள் இன்னும் வெறுமையா தான் இருக்கு. நிறைவான படகு ஒரு 4-5 தான் இருக்கு. அதுவும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, அமிழ்ந்து போகத்தக்கதா இன்னும் வரல. ஆனா நிறைய படகு இன்னும் எப்படிதான் இருக்கு? வெறுமையா தான். ஏன் நிறைவுள்ளதா இந்த படகு மாறல? வெறுமையா இருப்பதற்கு காரணம் என்ன? வெறுமை உண்டாவதற்கு காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில வெறுமையா நீங்க இருக்கிறத உணர்றதுக்கு காரணம் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வெறுமையா இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு எடுத்த இந்த வசனத்தை சொன்ன உடனே உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, வெறுமை வருவதற்கு முதல் காரணம் ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிரு. ஏன் இந்த வெறுமை இங்க வந்தது? சிஸ்டர், ஏன் வெறுமை வந்தது? உங்க வாழ்க்கையில ஏன் வெறுமை இருக்கு? எல்லாரும் தான் வெறுமையா இருக்கிறோம் இல்லையா? எங்க நிறைவா இருக்கிறீங்க? நீங்க நிறைவா இருந்தீங்கன்னா நானும் என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்க நிறைவா இருந்தா, அங்க படகு அமிழ்ந்திருந்தா இந்த படகு என்ன செய்யும்? நிரம்பும். இந்த படகு நிரம்பலன்னா அந்த படகு இப்ப எப்படி இருக்கு? ஓஹோ, இவர் வேற ஏதோ பேசுறாரு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பேச வேண்டியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பேச வேண்டியது. ஏன் இந்த வெறுமை? நீங்க வெறுமையா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இங்கேயும் நான் எப்படி இருக்கிறேன்? உங்களால சொல்ல மாட்டீங்களா? இந்த வெறுமைக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வெறுமை? இங்க பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் இந்த வெறுமை எதற்கு எப்படி வந்தது? இந்த வெறுமை இந்த பூமியில முதல் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் படைச்ச பூமி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. ஆண்டவர் தெய்வம் படைச்ச பூமி 2வது வசனத்துல எப்படி வெறுமையா போச்சு? சொல்லுங்க.
வானாதி வானங்களை எல்லாம் படைத்தவர் ஆண்டவர் படைச்சா எல்லாத்தையும் நல்லா தான் படைப்பாரு. நல்லா படைச்ச பூமி எப்படி வெறுமையாச்சு? முதல் வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் சுமார் 600 கோடி வருஷங்கள் இருக்கும்னு சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக பூர்வ உலகத்திலே தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். தூதர்களை சிருஷ்டித்து அந்த தூதனை பூர்ணனாக தேவன் என்ன செய்தாரு? சிருஷ்டித்தார். தேவ தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது, அவங்க பூர்ணர். மனுஷனுக்கு தான் வளர்ச்சியை வச்சு அபூர்ணராக சிருஷ்டித்தார். தூதர்களை தேவன் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தூதர்களை என்ன செய்தாரு? சிருஷ்டித்தார். பூர்வ உலகமானது நோவாவின் காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தை போல இதுக்கு முன்பதாக இன்னொரு ஜலப்பிரளயம் வந்தது. நமக்கெல்லாம் தெரியுமா நோவாவினுடைய ஜலப்பிரளயம் தான் ஃபர்ஸ்ட்னு. ஆனா பைபிள்லயே எவிடன்ஸ் இருக்கு, நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியே ஒரு ஜலப்பிரளயம் இருந்தது. எங்க தேடினாலும் கிடைக்காது, பைபிள்ல தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தேவன் யாரை சிருஷ்டித்தாரு? தூதர்களை சிருஷ்டித்தாரு, பூரணனாய் சிருஷ்டித்தாரு. அந்த தூதனுக்கு வளர்ச்சி கிடையாது, அவனை வளர்ந்தவனா தான் சிருஷ்டித்தாரு. ஆனா மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். மனுஷனை அபூர்ணனாகத்தான் சிருஷ்டித்தார். அது ஞானம் சுற்று ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் பரிபூர்ணர், நாங்களாம் அபூர்ணர் ஆண்டவரே. அவனை குறைவா தான் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. அவனை தேவ தூதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். தேவ தூதனுடைய மகிமை என்ன? அவன் ஒரு தூதன் சூரியன் மேல நின்றானா, இந்த பூமியின் மேல நின்றானா, இந்த முழு பூமியும் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் படைத்த இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் போவதற்கு காரணம் என்ன? அவன் விழுந்து போனான். ஆண்டவர் பூர்வ உலகத்துல அவனை வைத்தார், நல்லா படைச்ச அந்த உலகத்துல ஆண்டவர் அவனை வச்சாரு. அவன் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? பெருமை. ஹல்லேலூயா. பெருமை. எந்த விதத்துல ஒரு சின்ன இடத்துல கூட என்ன செய்யக்கூடாது? பெருமை. 2 பேரும் ஜெபம் பண்றது தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பெருமையா ஜெபம் பண்ணா, ஜெபத்துல பெருமை, ஆண்டவரே காணிக்க கொடுக்குறேன், தசமா பாக்க கொடுக்குறேன், ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், அதான் நிக்கிறானே, அவனை போல இல்ல. பெருமையில இன்னொரு இது, அவனை போல இல்ல நானு. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்து வர, அதான் நிக்கிறான், அவனை போலியா? அழகு பெருமை, அறிவு பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, நிறப்பெருமை. சிலர்லாம் கொஞ்சம் கலரா இருந்துட்டா போதும், அடேங்கப்பா அவங்க நடை என்ன, உடை என்ன, அவங்க லிப்ஸ்டிக் என்ன, இல்ல பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்வார? அழிவு வர்றதுக்கு முன்பதாக மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? பெருமையா இருக்குமா, அகங்காரமா இருக்குமா? ஹல்லேலூயா. அழிவு வர்றதுக்கு முன்னாடி மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். பெருமை அழிவுக்கு முன்னானது. சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த வசனத்தை சொல்லி. அழிவுக்கு முன்னானது அக்கந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, மேன்மைக்கு முன்னானது சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. அல்லேலூயா. தாழ்மையா இருங்க. இருமாப்பா இருந்தா என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது. யாருடைய இருதயமா அது இருமாப்பா இருந்தா வெறுமை வந்துருச்சு. தேவனுடைய சிருஷ்டிப்புல பூர்ணனாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ தூதனுக்குள்ள இருமாப்பு வந்தது, அகந்தை வந்தது, கர்வம் வந்தது, ஆணவம் வந்தது, பெருமை வந்தது. அல்லேலூயா. தாழ்மையை தரிச்சு கொள்ளுங்க. எப்படிப்பட்ட தாழ்மை? தேவனா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னையே அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முதல்ல வேலைக்கு போகும்போது 2004 மார்ச் மாதம் 17ஆம் தேதி சாலமோன் சார் என்ன வேலையில கொண்டு போய் சேர்க்கிறார் ஒரு கம்பெனில. நான் இங்க இருந்து போகும்போது நம்ம படிச்சிருக்கோம், நம்ம இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம். படிப்புனா அறிவில்ல, சோத்திரம், சும்மா ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன், படிச்சேன்னு ஒரு பேப்பர், ஏதாவது பண்ணி சாதிச்சிடலாம் அப்படின்னு போனா அங்க போய் என்ன சேர்த்து விட்டார் ஒரு கம்பெனில ஆபீஸ் பாய். எமிரேட்ஸ் ஒரு ஏர்லைன்ஸ்ல ஆபீஸ் பாய். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆபீஸ் பாய், நான் ஆபீஸ் பாயா? நான் ஒரு பாச்சுடைய பையன், நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் வெளியே எப்படி சுத்திட்டு இருந்தேன், என்ன கொண்டு வந்து ஆபீஸ் பாயான்னு சொல்லி மனதிலே அப்படியே குமரி நின்னேன். அவர் கரெக்டா சாலமன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு என்ன தனியா கூட்டமே சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான்
இன்றைக்கு உங்கள் மத்தியில இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரனாய் என்னை நிறுத்தி வைத்திருக்கு. சாலமன் சார் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான். அல்லேலூயா. அது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனா இறங்கி வந்து மனுஷனுடைய பாதத்தை தொட்டு கழுவுவாரானால் நீ நானா ஏமாத்திரம். உனக்கு பணம் இருக்கலாம், உனக்கு பேர் இருக்கலாம், உனக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம், சொத்து வச்சிருக்கலாம், ஆடம்பரமாடி வாழலாம். ஆனா தெய்வத்தை நீ நினைத்து பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏக சக்கராதிபதி மனுஷனாய் வந்து மனுஷனுடைய பாதத்தை தொட்டு கழுவுவாரானால் நீயும் நானும் ஏமாத்திரம். இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வார்த்தை. என்னை உடைத்து என்னை சுக்குநூறாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார்னா அதுக்கு காரணம் தாழ்மையை தரித்து கொண்டதுதான். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருங்க. என்ன பெருமை உங்களுக்கு, என்ன மேட்டிமை, என்ன உங்களுக்கு என்ன நீங்க என்ன கொண்டு வந்துட்டீங்க? அல்லேலூயா. என்ன கொண்டு வந்துட்டீங்க? தாழ்மையா இருங்க. மாமியாருங்க கொஞ்சம் தாழ்மையா இருங்க. அதை விட மருமகள்கள் என்ன செய்ய? தாழ்மையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை இங்க இருந்து வந்தா ஞானப்பிரகாசம் பேசுறாரு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை நீ நேரா வருதுன்னு நீங்க நினைங்க. தாழ்மையை எங்கெல்லாம் தரிச்சுக்க முடியுமோ அங்க தரிச்சுங்க. எங்கெல்லாம் இல்ல, மொத்தமா தாழ்மை என்ன செய்யுங்க? தரிச்சுக்கு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தாழ்மை! சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் பாருங்க. அந்த தாழ்மை என்ன? இப்ப நம்ம என்ன எடுத்துன்னு வந்தோம்? என்ன எடுத்துன்னு வந்தோம்? எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் உனக்கு எதுடா இவ்வளவு பெருமை? என்னுடைய வாலிப நாட்கள்ல சொல்லுவார், இந்த காலேஜ் படிக்கும் போது சொல்லுவார், எதுக்கு உனக்கு இந்த பெருமை? நானும் சங்கரம் சேர்ந்து ஃபுல்லா கதை விட்டு இருப்போம் அங்க. நான் ஒன்னும் பெரிய ஐஸ்வர்யவான்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி அப்படியே சொல்லுவார், உனக்கு எதுக்கு இந்த பெருமை? குடிக்கிறதுக்கு கூடு, ஆனா வெளியே போய் கொப்பளிக்கிறது பன்னீர். சில ஆளுங்களாம் அப்படித்தான். அல்லேலூயா. இங்க இருந்து வாழ போன இடத்துல என்ன செய்யணும்? அடங்கி ஒடங்கி அமைதியா உட்கார்ந்து கீழ்ப்படிஞ்சு போனோம். ரூத்து நகோமியை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். நீ இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? உன் கூட உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அந்த அம்மாவுடைய தாழ்மையை பாருங்க. நீ எங்க மரணம் அடையிறியோ அங்கதான் நான் என்ன செய்வேன், வந்து சாவேன். உன்னை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்கதான் என்ன செய்வாங்க. என்ன மாதிரி ஒரு மருமகள் பாத்தீங்களா? இப்ப இருக்கிற மருமகளா என்னமோ இவங்க ஜவஹர்லால் நேரு பேத்தி மாதிரியா, இவங்க நடை என்ன உடை என்ன. அல்லேலூயா. வாழ் போன இடத்துல என்ன செய்யுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியை தரிச்சு கொண்டு வாழுங்க. கர்த்தர் பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாத. சில பேருக்கு கோவம் வந்துச்சு மேல, என்ன பண்றதுக்கு? வார்த்தைய சொல்லும் போது சிலுவையில அறையத்தானே செய்வாங்க. பரவாயில்ல. பூமியானது வெறுமையாய் போனதுக்கு காரணம் என்ன? ஒழுங்கின்மையா போனதுக்கு காரணம் என்ன? படகு வெறுமையாய் போனதுக்கு காரணம் என்ன? பெருமை, பெருமை, பெருமை. அல்லேலூயா. பெருமையினால பூமி வெறுமையா போச்சு. அந்த போட்டு வெறுமையா இருந்தது. பக்கத்துல கேளுங்க, உங்க போட்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ரெண்டாவது, இப்ப ரூத்தை பத்தி பேசினல, ரெண்டாவது பாயிண்ட்க்கு வருவாங்க. ஒரு வெறுமை. ரூத்தினுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ரூத்தினுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன்னு சொல்லலாம். நம்ம வெறுமையா வந்துட்டாங்களாம். எப்படி? நிறைவா போனவங்க இப்ப சொல்லுங்க, வெறுமையா வந்துட்டாங்களாம். நிறைவா போனாங்களா? என்ன எங்க போனாங்க இவங்க? முதல் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எலிமெலேக்கு. எலிமெலேக் என்றால் கர்த்தர் என் ராஜான்னு அர்த்தம். எலிமெலேக்னா கர்த்தர் என் ராஜா. அவர் என்ன பண்ணாரு? அவங்க மனைவி நகோமியை கூட்டிட்டு அவர் என்ன செஞ்சாரு? அவர் மோவாப் தேசத்துக்கு போனார். எங்க போனார் பாத்தீங்களா? பல்லாவரம் போயிட்டாரு. ஸ்தோத்திரம். பல்லாவரம்னா எந்த ஒரு சிஸ்டர்? பல்லாவரம்னா பெருங்கல்தூர். ஆமா, மப்பேடு. ஸ்தோத்திரம். பஞ்சம் உண்டாச்சு தேசத்துல. எப்படியா பஞ்சம் வந்தது? ஏமா பெத்தலகம்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்க. பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல எப்படி பஞ்சம் உண்டாச்சு? வீடே அப்பத்தின் வீடு, எப்படி பஞ்சம் உண்டாச்சு? ஏன் பஞ்சம் உண்டாச்சு? அப்பத்தின் வீட்டுல பஞ்சம் வரலாமா? பெத்துனா வீடு. அல்லேலூயா. பெத்லகேம் என்றா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல ஏன் பஞ்சம் உண்டாச்சு? முதல் வசனமே சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தாங்களாம். அந்த நாட்கள்ல ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு நியாயாதிபதி புஸ்தகத்துல 3 இடத்துல வருது. அந்த நாட்கள்ல ராஜா இல்லை, ராஜா இல்லாததுனால நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சாங்க. அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி எல்லாம் செய்து வந்தானா. அதாவது இவங்க சொல்றதுதான் ரைட்டு, இவங்க சொல்றதுதான் நியாயம், இவங்க சொல்றதுதான். மத்தவங்க சைடுல இருக்கிற நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மத்தவங்க சைடுல இருக்கிற உண்மையை பார்க்க மாட்டாங்க. இவங்க வச்சதுதான், நான் சொல்றதான் நீ நம்பணும். அப்படின்னா இவர் போறதுதான் பாதை, இவர் போறதுதான். கேக்குதா? இவர் போறதுதான் கண் போட போக்குல போறாங்க. அவ இஷ்டத்துக்கு வாழ்னா, யாரெல்லாம் அவ இஷ்டத்துக்கு வாழ்றாங்களோ அங்க வெறுமை வரும், அங்க பஞ்சம் வரும். ராஜா இல்லைன்னா பஞ்சம் வரும். இயேசு மகாராஜா இல்லை என்றால் பஞ்சம் வரும். வருமா வராதா? வரும். இது மாதிரி பஞ்சம் உண்டாச்சு. ஆபிரகாம், ஆண்டவரே நான் இங்க இருக்கலாமா போலாமான்னு கேட்டானா இல்லையா? ஈசாக்குக்கு பஞ்சம் வந்தது, ஆண்டவரே நான் இந்த தேசத்துல இருக்கலாமா போலாமான்னு கேட்டானா இல்லையா? யாக்கோபுக்கு பஞ்சம் வந்தது, ஆண்டவரே நான் இங்க இருக்கலாம் இல்ல எங்கேயாவது எகிப்துக்கு போவான்னு கேட்டானா இல்லையா? ஆனா அந்த எலிமெலேக்கு கர்த்தர் என் ராஜான்னு சொல்ற இந்த ஆளுக்கு என்ன வந்தது? நகோமி என்றால் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சிக்கு என்ன வந்தது? மோவாபுக்கு போயிட்டாங்க, 2 பிள்ளைங்களையும் கூட்டு போயிட்டாங்க. 10ஆம் தலைமுறை ஆனாலும் மோவாபியர் இந்த சந்ததிக்குள்ள வரக்கூடாது, தேவ சமூகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இவங்க எங்க போயிருக்கிறாங்க? ஆண்டவர் எங்க போகக்கூடாதுன்னு சொன்னாரோ, யார் வரக்கூடாது சொன்னாரோ அங்க போய் சம்பந்தம் பண்றாங்க. அதே சொல்ல மாட்டீங்களா? எங்க சம்பந்தம் பண்ணிக்கிறீங்க? கேளுங்க, உங்க சம்பந்தம் எங்கன்னு கேளுங்க. சோத்திரம். என்ன இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடும். இவங்க போனவங்க இவங்க இஷ்டத்துக்கு போனாங்க. ஆனா இவங்க குறை சொல்றதுன்னா என்ன? ஆண்டவரை குறை சொல்றாங்க. நான் நிறைவுள்ளவளா போனேன், ஆண்டவர் என்ன வெறுமையாகிட்டார். கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமா இருக்கிறது, என்னை மாறாள் என்று அழைக்காதிருங்கள். அல்லேலூயா. நகோமி போயிட்டு திரும்பி வராங்க. எல்லாத்தையும் கர்த்தர் என் ராஜா செத்து போயிட்டாரு, மக்லியோன் ஒருத்தர் தான் செத்து போயிட்டாரு, கிலியோன் ஒருத்தர் தான் எல்லாம் செத்து போயிட்டான், வியாதி. இவங்க ஏன் போனாங்க தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு ஒரு சரித்திரத்துல, மோவாபிய பெண்கள் ரொம்ப அந்த அவுட்வர்ட் அடோன்மெண்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருப்பாங்களாம், பயங்கர பியூட்டியா இருப்பாங்களாம். ஒரிஜினலா கிடையாது, அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அவுட்வர்ட் அடோன்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஜெகஜோதியா இருப்பாங்களாம். இதுக்காகத்தான் இவங்க 3 பேர் போனாங்களாம். யாரு? பஞ்சத்துல எல்லாம் இவங்க நல்லா தான் இருந்தாங்களாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு, அதனால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் பாவம் செஞ்சானா ஆண்டவர் அவனை விட்டு போயிடுவாரு, அவனே என்ன செஞ்சிருவான்? அழிஞ்சிருவான் அப்படின்னு பிலேயாம் சொன்னா இல்லையா? அப்ப என்ன செஞ்சாங்க? மோவாபிய ஸ்திரீகளை கொண்டு வந்து இவர்களோட பாவம் செய்ய விட்டுட்டாங்க. இந்த மைண்ட் தாட்ல தான் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மோவாபுக்கு போனாங்கன்னு ஒரு ஆத்தர் எழுதி இருந்தார். எனக்கு தெரியல அது எப்படி எடுத்துக்கலாம் சொல்லி, நான் அது நிறைய ரிசர்ச் பண்ணும்போது அதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. இவங்க போனதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? அவங்க தான் காரணம். இவங்க வெறுமையானதுக்கு யார் காரணம்? அவங்க தான் காரணம். சிலர் போய் வெறுமை ஆயிட்டாங்க. இவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை, இவங்க சூஸ் பண்ண வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை. இவங்க தேர்ந்தெடுத்துட்டு கர்த்தர் என்னை வெறுமையாக்கிட்டாரு, வெறுமையாக்கிட்டாருன்னா கர்த்தர் எங்க வெறுமையாக்கினாரு? உன்னுடைய சுயமா நீ எடுத்த முடிவு. அல்லேலூயா. நகோமி என்னை வந்து மனமகிழ்ச்சி, நகோமினா மனமகிழ்ச்சின்னு அர்த்தம். என்ன மனமகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. மாறாள்னா கசப்பு. தேவன் என் வாழ்க்கையில கசப்பை, தேவனா கசப்பை கட்டளையிட்டாரு. நீங்க தெரிந்து கொண்ட உங்க லைஃப் கர்த்தர் உங்களுக்கு தரல, நீங்க சூஸ் பண்ணீங்க. இந்த சரியான வார்த்தையில சொன்னா சுயம். ஒன்று வெறுமைதான் உன்னுடைய வெறுமைக்கு காரணம். 2வது சுயம்தான் உன்னுடைய வெறுமைக்கு காரணம். 3வதா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற நேரம் ஆயிப்போச்சு. எரேமியா 51ஆம் அதிகாரம் 34வது வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 34வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான்,
என்ன வெறுமையாகிட்டாய்ப்பா, வெறும் பாத்திரமா. உள்ள இருந்த ருசியுள்ள பதார்த்தங்களை எல்லாம் ஒரு சர்ப்பம் எடுத்து விழுங்கினது போல இப்ப அவனுடைய வயிற்றுல இருக்கு. வாசிங்க. போதும், இங்க வெறுமையான ஒரு பாத்திரம்னு நான் சந்தோஷ் சோத்திரம் எங்கேயோ சிந்திச்சுட்டு இருக்கிற. இங்க வா, அன்றைய நாம எப்படா முடிப்பான் இல்ல? கவனிங்க, பாபிலோன் ராஜா இந்த இஸ்ரவேல் மேல சிறை இருப்பு. இதை யார் பாடுறாங்க தெரியுங்களா? 2 பேர் இதை சொல்றாங்க. இதை சொல்றவங்க 2 பேர். என்னைய அடிச்சுட்டான், என்னைய காலி பண்ணிட்டான், என்னைய சிறைப்படுத்திட்டான், என்னுடைய பாத்திரங்கள்ல இருக்கிற ருசி உள்ள எல்லாத்தையும் எடுத்து அவன் வயிற்றுல போட்டான், என்னை காலி பண்ணிட்டான், என்னை துரத்தி விட்டான். 35வது வசனத்துல இன்னும் புலம்பிட்டு கடைசியா சொல்றாங்க. இத சொல்றவங்க சீயோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தையும் சொல்றாங்களாம். வாசிங்க 35. சியோன்ல பாடுறாங்க. அப்புறம் இப்ப 2 பேர் சொல்றாங்களா, சியோன் ஒருத்தர், எருசலேம் ஒருத்தர். 2 பேர் யாரு? 2 படகு தான். சபையில இருக்கிற 2 படகு தான். வெறுமையா இருக்குது. காரணம் என்ன? பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிருக்கிறான்? சிறை பிடிச்சிருக்கிறான். பிசாசு உங்களை சிறைப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை எல்லாம் எடுத்துருவான். உங்களுக்குள்ள ருசி என்ன? அல்லேலூயா. தேவ பயம், அது ஒரு ருசி. தேவனுக்கு கீழ்ப்படிதல், அது ஒரு ருசி. விசுவாசம், அது ஒரு ருசி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் தான் ருசி உள்ளவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவன் சிறையிருப்புல வந்தா ருசி உள்ள பதார்த்தங்கள்லாம் எடுத்துட்டு இப்ப எம்டியான ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறான். வெறுமையான பாத்திரம். பாட்டெல்லாம் பாடுறான். வெறுமையான பாத்திரம் நான். ஏன் வெறுமை வந்தது? பாபிலோன் ராஜா சிறை பிடித்திருக்கிறான். ஏதோ ஒரு விஷயத்துல சிறையிருப்புல இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறான்? சிறை பிடிச்சு வச்சிருக்கான். மனசிறையில இருக்கிறீங்களா? நிறைய பேர் மனச்சிறையில இருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருக்கிற ஒரு அனுபவம் என்பது என்ன? பாவம் உன்னை சிறைப்படுத்தும், பிசாசு உன்னை சிறைப்படுத்தும், வியாதி உன்னை சிறைப்படுத்தும், கடன் பிரச்சனை உன்னை சிறைப்படுத்தும், அவிசுவாசம் உன்னை சிறைப்படுத்தும். பலவிதமான சிறையிருப்பு. அல்லேலூயா. பலவிதமான சிறை. சிலர் போன் என்ன பண்ணிருக்கு? இப்போ மொபைல் போன் இது மட்டும் சொல்றேன், நிறைய சிறையிருப்பு. நீங்க புரிஞ்சீங்க. செல்போன் சிலர் என்ன செஞ்சிருக்கு? இப்போ சிறை பிடிச்சு வச்சிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பேஸ்புக்ல சிலர் அடிமையா இருக்கிறாங்களாம் பிரதர். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஸ்புக் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கு கிளினிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். நிறைய செலவு பண்ணி தான் உள்ள போய் அந்த எப்படி போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுன்றத ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களாம் உலகத்துல. அப்போ சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கு. அல்லேலூயா. சிலருக்கு வீடே சிறையிருப்பா இருக்கு. சிலர் ஹஸ்பண்ட் எல்லாம் பாருங்க, வீட்டை சிறைமேன் நடத்துவாங்க. அல்லேலூயா. சில குடும்ப தலைவர்லாம் வீட்டை எப்படி நடப்பாங்க? சிறை. இவரும் பேச மாட்டாரு, மத்தவங்களையும் பேச விட மாட்டாரு. இவர் மௌனம் ஆயிட்டாருன்னா நம்மளும் மௌனம் ஆயிடுமா? வீட்டுல சில வீடுல பாருங்க அப்படியே கம்முனு ஊமை வீடு மாதிரி இருக்கும், அமைதியா இருக்கும். அல்லேலூயா. தோத்துரும். ஏதோ ஒரு சிறை இருப்பு தான் நம்ம என்ன செய்து வெறுமையாக்குகிறது. அதுக்காக சில ஒழுங்கு கிரமங்களை வீட்டு தலைவர்கள் சொன்னா அதை என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம கீழ்ப்படினா ஒழுக்கத்தையும் கிரமத்தையும் கற்றுக் கொடுக்கும் போதே அதை சிறையா என்ன கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதா வெறுமை. இந்த போட்டையே நான் சொல்லி முடிச்சிடுறேன். 4வது வெறுமை. அல்லேலூயா. 1 பெருமைனால வெறுமை, 2வது சுயத்தினால வெறுமை, 3வது சிறையிருப்பினால வெறுமை, இப்ப 4வது இந்த போட்டு வெறுமையா இருக்கு. காரணம் என்ன பிரியமானவர்களே? வெறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டு வெறுமையானதுக்கு காரணத்தை நாம பார்க்கலாம். அது ஆழத்துல போய் என்ன செய்யல? அது மீன் பிடிக்கல. அல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? அது மொத்தமே ஒரு 8-9 கிலோமீட்டர் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு இதுதான். ரா முழுவதும் அப்படி சொன்னா நைட் எல்லாம் எல்லா இடத்துலயும் வலைய போட்டிருப்பான். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் வலைய போட்டிருப்பான். ஆனா ஒரு மீன் கூட என்ன செய்யல? கிடைக்கல. ஆனாலும் வார்த்தையின்படியே சிலர் எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. நைட் எல்லாம் நான் வேலை பார்த்துறேன், ஐடில ஒர்க் பண்றேன், நைட்ல தான் வேலை. காலைல நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது? நான் தூங்குற டைம் அது. எப்படி ஐடில ஒர்க் பண்றவங்களாம் அப்படித்தானே? நைட்டு ஃபுல்லா வேலை பார்க்கறேன்,
காலைல நான் எப்படி சர்ச்சுக்கு வர முடியும்? பேதுரு அதான் சொன்னாரு, ராவெல்லாம் பிரயாசப்பட்டேன், நான் எல்லாம் போட முடியாது அப்படி சொல்லிருக்கலாம். ரெண்டாவது, எப்பா உன் வேலை என்ன, வந்தியா ஏறினியா பிரசங்கம் பண்ணியா போயினேரு, எனக்கு தெரியும் நீ கார்பெண்டர், நீ யாரு கார்பெண்டர், நான் யாரு பிஷர்மேன், எனக்கு தெரியாதா எங்க மீன் இருக்கும், எங்க ராத்திரி வந்தா மீன் பிடிக்கணும், பகல்ல எப்படி பிடிக்க முடியும், பகல்ல ஆளுடைய நிழலை பார்த்தாலும் மீன் ஓடிடுமே, எனக்கு தெரியாதா இப்படி சொல்லிருக்கலாமே, சொல்லலையா? இன்னும் என்னென்னவோ விஷயங்கள் சொல்லலாம், நான் எதுவுமே சொல்லல. ஆனாலும் வார்த்தையின்படி என்ன செய்யறேன், ஆழத்துல போறேன். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை படகு ஆழத்துக்கு என்ன செய்யணும் போகணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் பேதுருவினுடைய வாழ்க்கையில மறுபடியும் நடந்தது. எங்க தெரியுங்களா? கரையின் மேல நின்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டானா அங்கேயே ராத்திரி எல்லாம் வலை போட்டா ஒன்னும் கிடைக்கலையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21 வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 5-6 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்துல உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கள். அல்லேலூயா. ஒண்ணு ஆழத்துக்கு போகணும், ரெண்டாவது டைரக்ஷன் என்ன செய்யணும், மாத்தணும். அல்லேலூயா. சதீஷ் இப்ப என்ன செய்யணும், ஆழத்துக்கு போகணும், அடுத்தது டைரக்ஷனை மாத்தணும். அதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்ல சற்றே தள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா? 5ஆம் அதிகாரத்துல லூக்கா 5ல சற்றே படக தள்ளுங்க அப்படின்னா, இது வரைக்கும் அது கரையில, அதனுடைய முன்னணையும் கரையில இருக்கிறது, அதனுடைய பின்னணையும் எங்க இருக்குது, கடல்ல இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுலயும் அதுலயும் இருக்காத, ஒண்ணு இங்க இருந்துரு, இல்லனா நிறைய பேர் இதுலயே இருப்பாங்க அதுலயே இருப்பாங்க. அது போட் இப்ப எங்க இருக்கு, கரையிலயும் இருக்கு, மண்ணிலயும் இருக்கு, தண்ணிலயும் இருக்கு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. போட்டு இங்க நிக்குது, ஆண்டவர் சொல்றாரு, உன் போட்டு நிரம்பணும்னா நீ மண்ணுல இருக்காத. அல்லேலூயா. இந்த உலகத்தோட தொடர்புல இருக்காத, அல்ல இந்த கரையோட தொடர்புல இருக்காத, இந்த கரையை விட்டு கொஞ்சம் ஆழத்துக்கு போ. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த கரையை விட்டு கொஞ்சம் ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொன்னா, என் ஆத்மா மண்ணோடு என்ன செய்திப்போ, 119 சங்கீதம் 25வது வசனம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நம்முடைய ஆத்மா மண்ணோடு, ஆசாபாசம், உலக சிற்றின்மை, உலக ஐஸ்வர்யம், உலக சந்தோஷம், உலக சந்தோஷத்தை பெறுகிறவன், உலக சந்தோஷத்தை நாடுகிறவன் பின்மாற்றக்காரன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பின்மாற்றத்துல இருக்கிறவனுக்கு போட்டு வெறுமையா தான் இருக்கும். அல்லேலூயா. பேதுரு அடிக்கடி பின்மாற்றத்துக்குள்ள விழுந்தால்தான் நிறைய விஷயங்கள் எனக்கு இங்கிருந்து வருது. இப்போ ஆழத்துக்கு போகணும். ஆழம் என்பது என்ன? ஆழம் என்பது பரிசுத்தத்துல ஆழத்துக்கு போங்க, வசனத்துல ஆழத்துக்கு போங்க, சத்தியத்தினுடைய ஆழத்துக்கு போங்க. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்ற வார்த்தையின்படி ஆழமா போங்க, அன்பின் ஆழத்துக்கு போங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பின் ஆழம் என்று வேதம் சொல்லுது. எபேசியர் நாம் வாசிக்கிறோமே, அன்பின் ஆழத்துக்குள்ள போங்க, ஜெபத்தினுடைய ஆழத்துக்கு போங்க. படகு நிரம்பணும்னா ஃபர்ஸ்ட் நிரம்பணும்னு எங்கிருந்தா வரப்போது, நான் சும்மாவே இருப்பேன், எங்கிருந்தா வரும்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. ஆழத்துக்கு போங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமா ஊழியத்துல கொஞ்சம் ஆழமா இறங்குங்க. அல்லேலூயா. சும்மா கரையிலேயே நின்றுட்டு ராவெல்லாம் அழிச்சுனேன், ராவெல்லாம் போட்டேன் எல்லாம் சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற வலையை அழிச்சு பாருங்க. வலையை போட்டு மீன் பிடிச்சா சில நேரத்தில் மீன் வராது. கடல்ல பாத்தீங்கன்னா விஷ பாம்பு வரும் இல்லையா, அந்த ஜெல்லி ஃபிஷ் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. என்னென்ன பாசி பிடிச்சிருக்க, என்னென்ன குப்பை அடிச்சுன்னு வந்திருக்க, என்னென்ன சேத்துல இருந்து என்னென்ன மாட்டின்னு வந்திருக்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு ஆழத்துக்கு போங்க. அல்லேலூயா. ஆழத்துக்குள்ள போங்க பிரியமானவர்களே. ஆழமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ரெண்டாவது, ஏன் உங்களுக்கு வெறுமையா இருந்ததுன்னா, சரியான திசையில இவங்க போகல. அல்லேலூயா. சரியான ஒரு டைரக்ஷன் போல. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம வலை போடுற இடம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வினோத்புரத்திற்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற, போடுற வலை கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம அந்த மீனவர்கள் வலை போடுறதுதான் உங்களுக்காக சொல்லணும்னு நான் என்னுடைய ஆவில ஏற்படுறேன். ஆன் த ஸ்பாட்டிங்க என்னன்னா, வலை போடுறோம்னா மீனவர்கள் போடுற அந்த வலையை நீங்க பார்த்திருப்பீங்க. அவன் சொல்றான், இன்னைக்கு நாங்க சங்கரா மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வலையை எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப சங்கரா மீனை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வலை, நீங்க நெத்திலியை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு
நண்டை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த வலையை போடுங்க. நீங்க ஒரு 19 ஒரு வலையை போட்டு வரலன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஒரு வலையை அதுக்காக என்ன செய்யும், இந்த மீனை பிடிக்கிறதுக்கு என்ன, சில மீன் வலையில சிக்காதுங்க. வஞ்சர மீன்னா வலையில சிக்குமா? ஏதோ 1-2 வரும். வஞ்சர மீனை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தூண்டில் போடணும். அல்லேலூயா. அதுக்கு ரெடி ஆகுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான ஒரு டைரக்ஷன், சரியான ஒரு வழி, சரியான ஒரு திசையில வலைய போடும். ஒண்ணு ஆழத்துக்கு போனோம், 2வது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையா இருக்கணும். அதுதான் வலது பக்கத்துல போடுங்க அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழிகள் சரியில்லை, பிலேயாமினுடைய வழி சரியில்லை. கர்த்தர் என்ன செஞ்சாரு, பிலேயாமினுடைய வழியில அவனுக்கு எதிராளியாய் வந்து நின்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே. ஆகவே இந்த மண்ணோட ஒட்டின்னு இருக்காம தண்ணியில நம்ம போகணும். அது ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை. பூமியில நான் இல்ல, இந்த பூமியை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு பிரதிஷ்டையோடு போங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. பிரதிஷ்டை என்பது என்ன தெரியுங்களா? பிரதிஷ்டை இந்த பின்மாற்றம். பிரதிஷ்டையை உடைக்கிறவன் பின்மாற்றக்காரன் சொன்னா இல்லையா? பிரதிஷ்டை என்பது என்ன? ஆண்டோருக்காக சில காரியங்கள் நமக்கு லாபமாய் தோன்றும், அதையெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று நம்ம என்ன செய்யணும், விடணும். அதுதான் பிரதிஷ்டை. என்னால விட முடியலன்னா படகு எம்டியா தான் இருக்கும், விட்டுரு. அல்லேலூயா. விட முடியாத எல்லாத்தையும் விட்டுரு. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக உனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கோ அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டுவிடு. ரட்சகர் உன்னுடைய வெறுமையான படகில ஏறுவார். அல்லேலூயா. மீனை அல்ல பிரியமானவர்களே, அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை அல்ல, பூமிக்குரிய நன்மைகளை அல்ல, அழியாத ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக, மனுஷரை பிடிக்கிறவர்களாக. அல்லேலூயா. மகிமையின் தேவன் உன்னுடைய படகில் அவர் இருப்பார். அல்லேலூயா. மகிமையின் தேவன் உன்னுடைய வலையில ஆசீர்வாதங்களை உனக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய படகு நிரம்பி வழியும், உன்னுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று, இன்றைக்கு நீ வெறுமையா இருக்கலாம், ஆனா கர்த்தரால எல்லாம் கூடும்.